வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் பார்ட் டைமாக இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எஸ்பிஓவில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்ம ஒர்க் மட்டும் பண்ணாமல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் எப்படிலாம் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியா இருந்தால் போதும், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதிலே நம்ம வந்து இந்த ஒர்க்கு பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் தரேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ், கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒருவர் குல்லா வியாபாரி. அவர் வந்து தினமும் வந்து வேறு ஊர்களுக்கு போய் குல்லாக்களை விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வருவார். அப்போதைக்கு ஒரு நாள் அவரோட குல்லாக்கள், அதாவது தொப்பிங்கெல்லாம் எடுத்துகிட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு விற்க புறப்பட்டுட்டார். அப்போ வந்து மதிய உணவுக்காக ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு மரத்தோட நிழலில் வந்து உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து தன்னை அறியாமல் அயர்ந்து தூங்கிட்டார். அப்போ அந்த மரத்தில் இருந்த குரங்குகள் என்ன பண்ணியிருக்கு, அந்த மூட்டையிலேருந்து எல்லா குல்லாக்களையும் எடுத்து ஆளுக்கு ஒன்றா வந்து தலையில் மாட்டிக்கிட்டாங்க. மரத்தில் ஏறி அப்படியே உட்காந்துருச்சு. கொஞ்ச நேரத்தில் அவர் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் கண் விழித்து பார்த்தா குரங்கு தலையில் வந்து குல்லாக்கள் இருப்பதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ தான் வந்துட்டு அவருக்கு குரங்குகளோட குணங்கள் தெரியும். அதை அறிஞ்சிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, தலையில் வச்சுருந்த குல்லாவை எடுத்து தரையில் கீழே போடுறாரு. அவரோட குல்லாவை தரையில் வீசினோன்னா குரங்குகளும் அதே மாதிரி அவர் செய்தது போலயே அந்த குரங்குகள் தரையில் இருக்க குல்லாவை எல்லாமே கழட்டி கீழே போட்டுடுறாங்க. அப்புறம் அவர் வந்து தன்னோட குல்லாக்களை வந்து சேகரிச்சுட்டு கூடையில் வச்சுட்டு கிளம்பிடுறாரு. இது வந்து பழைய கதை. அதே போல் தான் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அவர் இறந்து போயிடுறாரு வயசானதுனால. அவரோட பையன் வந்துட்டு இந்த வியாபாரத்தை தொடங்குறான். அவர் காலமான பிறகு அவருடைய மகனும் வந்துட்டு குல்லா விற்கிறதுக்கு கிளம்பிட்டான். அப்போ வந்து அவனுக்கு வந்து அதே அனுபவம் தான் வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு மரத்தடியில் தூங்குறான். அந்த மரத்தடியில் தூங்கும்போது குரங்குகள் எல்லா குல்லாக்களையுமே தலையில் வச்சிட்ருக்கு. இவனும் கண் விழித்து பார்க்கும்போது குரங்குகள் தலையில் குல்லா இருக்குது. இதை பார்த்துட்டு வருத்தப்படுறான். வருத்தப்பட்டுட்டு சரி, நம்ம அப்பா தான் சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம வந்துட்டு குல்லாவெல்லாம் கீழே கழட்டி வச்சிட்டோன்னா அந்த குரங்குகளும் தன்னோட குல்லாவை கீழே வீசிடுவாங்க, நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். சரி, முயற்சி செய்வோன்னு சொல்லிட்டு அவன் தலையில் இருந்த குல்லாவை கழட்டி கீழே வீசுகிறான். அதை பார்த்த குரங்குகள் வந்து அவங்க தலையில் உள்ள குல்லாவை கழட்டி வீசலை. அதில் ஒரு குரங்குக்கு மட்டும் குல்லா இல்லாமல் இருந்திருக்கு. அதனால் அந்த குரங்கு ஓடி வந்து அவன் வீசின குல்லாவை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு ஏறி மரத்தில் மேலே போய் உக்காந்துருச்சு. அப்போ அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ தான் ஒரு குரங்கு வந்து பேசிச்சு, யோசிக்கிறாயா, குல்லாவை வந்து தலையில் வீசினா நாங்களும் தரையில் வீசிடுவோன்னு சொல்லிட்டு. உனக்கு வந்துட்டு உங்கள் அப்பா எப்படி சொல்லியிருக்காரு, நீ குல்லா வந்து கீழே போட்டியேன்னா அந்த குரங்களும் கீழே போட்டுரும், அப்போ நீ எடுத்துகிட்டு போயிடலான்னு உங்கள் அப்பா உனக்கு சொல்லி கொடுத்துருக்காருல்ல. அதுபோல் தான் எங்களோட அப்பாவும் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. தொப்பிக்காரங்க வந்தாங்கன்னா குல்லாவை கீழே வீசினாங்கன்னா நீங்களும் உங்கள் குல்லாவை கீழே வீசக்கூடாது, அப்படி வீசினீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க அப்படின்னு எங்கள் அப்பாவும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு அந்த குரங்கு சொல்லியிருக்கு. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு. ஆமாங்க, காலம் வந்து எப்போவுமே மாறிக்கிட்டே இருக்கும். காலம் மாறும், கனவுகள் வரும், கருத்துக்கள் மாறும், கவனமாக நாம் தான் இருக்கணும். இதே போல் காலங்கள் மாற மாற நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே வரணும். பழைய மாதிரியே இருந்தோன்னா அது நமக்கு கொஞ்சம் கஷ்ட நிலையில் வரும்.